வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி தேதி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 21ஆம் தேதி 12வது மாதம் 2024 சனிக்கிழமை நடைபெறுது. கார்னியா ட்ரா நடைபெறுது. 685வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு தான் நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 100% ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்க்கையில் 969 ரிசல்ட்டு வந்திருக்கு. 969 ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு சிங்கிள் நம்பராக 9 ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். பார்த்திங்கன்னா 2 போர்டு வின்னிங் கிடச்சிருக்கு. நீங்களே பாருங்கள். ஆல் போர்டு கொடுத்ததில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சிங்கிள் நம்பராக 1000% ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸ்ட்ராங்கான நம்பராக சப்போர்ட்டுக்கு மட்டும் 7ஆம் நம்பர் கொடுத்துருந்தேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதே நமக்கு 7 வந்திருந்தாலுமே 3 போர்டு நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஏ போர்டுலையும் 9 பாஸ் ஆகிருக்கு, சி போர்டுலையும் 9 பாஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா 2 போர்டு நமக்கு நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. பாட்ஸில் டெஸ்ட்டு மிஸ் ஆகிருச்சு, இல்லாட்டி ஃபுல் வின்னிங்கே நம்ம எடுத்துருக்கலாம். நீங்களே பாருங்கள், பிசி பாஸ் ஆகிருக்கு. பாட்ஸில் நம்ம 2 பாட்ஸ் எடுத்திருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா 926 பாட்ஸ்ன்னு சொல்லி நம்ம எடுத்திருந்தோம். இந்த பாட்ஸில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 269ன்னு வந்திருக்கும். இதில் நமக்கு பிசியில் 69ங்கிறது நமக்கு பாஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் 5 நம்பர்ஸ் தான் நான் கொடுத்துருந்தேன். அதில் நமக்கு பிசி பாஸ் ஆகிருக்கு. நீங்களே பாருங்கள். அதாவது நம்ம ஏபிபிசிஏசி நம்பர்ஸில் நம்ம 96 நம்ம எடுத்திருந்தோம். இதில் நமக்கு ஏபி பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா, ஏபியில் 96 பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டு கொடுத்ததில் ஏ போர்டும் 9, சி போர்டும் 9 பாஸ் ஆகிருக்கு. போர்டு நம்பர் கொடுத்ததுலேயும் நம்ம ஏ போர்டுலேயும் கொடுத்துருந்தோம், சி போர்டுலேயும் கொடுத்துருந்தோம். நீங்களே பாருங்கள். ஏ போர்டுலேயும் 9 கொடுத்துருந்தோம், சி போர்டுலேயும் 9 கொடுத்துருந்தோம். பி போர்டில் நம்ம 5 எடுத்திருந்தோம், 4 எடுத்திருந்தோம். ஒரு நம்பர் நமக்கு மேலே போய் 6ன்னு வந்துருச்சு, இல்லாட்டி ஃபுல் வின்னிங்கே எடுத்துருக்கலாம். பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பரை நம்ம எடுத்துகிட்டு வந்திருந்தோம், ஏ போர்டில் கொடுத்துருந்தோம், அது பி போர்டு வந்துருந்துச்சு. ஏ போர்டுலேயும் 9 பாஸ் ஆகிருக்கு, சி போர்டுலேயும் 9 பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டு சிங்கிள் நம்பராகவே 9ஆம் நம்பர் கொடுத்து நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம். ஏபி பாஸ் ஆகிருக்கு, பிசி பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி தான். பார்த்திங்கன்னா இப்போது நம்ம சனிக்கிழமை நடைபெறக்கூடிய கார்னியா ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நமக்கு 21ஆம் தேதி 12வது மாதம் 2024 685வது ட்ராவாக தான் நமக்கு நடைபெறுது. இந்த கார்னியா ட்ரா சனிக்கிழமை நமக்கு நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு நம்ம முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை மட்டுமே ஃபுல்லாகவே மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் தான் கெஸ்ஸிங்கிறது நம்ம ஃபுல்லாகவே கொடுக்குறோம். நம்ம வீடியோ வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எந்த அளவுக்கு நம்ம வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு நம்பர்ஸையும் கொடுக்குறோங்கிறது. ஏ போர்டில் என்ன நம்பர் வரலாம், பி போர்டு என்ன நம்பர் வரலாம், சி போர்டு என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு நம்ம பார்க்கையில் ஏ போர்டில் நமக்கு வரக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் 9 வந்திருக்கு. 9க்கு ஏ போர்டில் 2 வர்றதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குங்க. ஏ போர்டில் 2 வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க, ஸ்ட்ராங்காக இருக்குது. 9க்கு 0ங்கிறது ஏ போர்டு எடுத்திருக்கோம். 0 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏ போர்டில். பி போர்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 5ஆம் நம்பர் கணக்கில் வந்திருக்குங்க. பி போர்டு 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்கள். அதே மாதிரி நமக்கு பி போர்டில் 9 வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6 அப்படியே திருப்பினாங்கன்னா 9 தான் வரும். பி போர்டில் 5ஐயும் 9ஐயும் எடுத்திருக்கீங்க. பார்த்திங்கன்னா சி போர்டில் 9க்கு 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சி போர்டு 9க்கு 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7 உங்களுடைய கணக்கில் நீங்கள் இருக்குதான்னு பார்த்து மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்குன்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த நம்பர்ஸுங்கிறத நான் கொடுக்குறேன். எல்லாருமே கலந்து வைக்கலாம்.
சி போர்டில் 1 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 1 உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. ஏ போர்டில் வந்து நம்ம 9 நம்ம ஏ போர்டில் வந்து 2ஆம் நம்பரையும் 0வையும் எடுத்திருக்கோம். பி போர்டில் வந்து 9ஐயும் 5ஐயும் எடுத்திருக்கோம். சி போர்டில் வந்து 7ஐயும் 1ஐயும் எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்திங்கன்னா. எல்லா நம்பர்களுமே தொடர்ந்து வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம சேனலில் ஃபார்முலா வீடியோவும் நம்ம தொடர்ந்து நம்ம கொடுத்துருக்கோம். நம்மளுடைய ஃபார்முலா மெத்தேடு நீங்கள் எப்போதும் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் மெத்தேடெல்லாம் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயன்படுத்திக்காங்க. நம்ம பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு வந்து ஒரு ஃபார்முலா வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ன நம்பர் அதில் வந்து நம்ம ஆல் போர்டு கொடுத்தோங்கிறது. அதாவது 4 6ன்னு சொல்லி நமக்கு அந்த ஃபார்முலாவில் நமக்கு கிடச்சிருந்துச்சி. அந்த ஃபார்முலாவில் கிடைச்ச மாதிரியே நீங்கள் 4ஆம் நம்பரையும் 6ஆம் நம்பரையும் நீங்கள் ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 6ங்கிறது வின்னிங் கிடச்சிருக்கும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கான ஆல் போர்டு நம்பரில் வந்து நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய நம்பர் வந்து 07ங்க ஆல் போர்டு. நமக்கு சனிக்கிழமை நடக்கக்கூடிய டிராவுக்கு 07 2 நம்பருமே வர்ற மாதிரி தான் நம்மளுடைய கணக்கில் வந்திருக்கு. உங்களுடைய கணக்கையும் நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மெத்தேடையும் மேட்ச் பண்ணியும் கலந்து வைக்கலாம். கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். 0வும் 7 வர்ற மாதிரி என்னுடைய கணக்கில் வந்திருக்கு. 07 ஆல் போர்டு உங்களுடைய கணக்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்காங்க. நல்ல நம்பர் தான். 0வும் 7ம் ஆல் போர்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். பாட்ஸு நம்பரில் வந்து நம்ம ஸ்ட்ராங்கான நம்பராக கொடுக்கணும்னு சொல்லி பாட்ஸில் வந்து சில நம்பர்ஸை வந்து நான் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் நீங்கள் இருந்துச்சுன்னா பாட்ஸில் வந்து எடுத்துக்காங்க. இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்திருக்கோம். அதிகமான நம்பர்ஸ் கொடுக்கல, கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுக்குறேன். அதாவது 217 ஒரு பாட்ஸுங்க. 217 ஒரு பாட்ஸு. 107 ஒரு பாட்ஸு. பாட்ஸில் வந்து நம்ம 2 நம்பர் தான் எடுத்திருக்கோம். இந்த 2 நம்பருமே ஸ்ட்ராங்காக வந்திருக்கு பார்த்திங்கன்னா. பாட்ஸில் வைக்கிற நம்பர்களுக்காண்டி நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர் வந்து 2 நம்பர் தான். நல்ல நம்பராக தான் உங்களுக்காண்டி நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன். 217 107 இந்த 2 நம்பரையுமே பாட்ஸில் வைக்கிற நம்பர்கள் கண்டிப்பாக ப்ளே பண்ணிக்கலாம். ஸ்ட்ராங்கான வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். பாட்ஸில் வந்து அதாவது ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பர்ஸை நம்ம பார்க்கையில் வந்து இன்றைக்கி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸை மட்டும் நான் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் நீங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டுமே ஏபிபிசிஎஸ்சி நம்ம கொடுக்குற நம்பர்ஸை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். 16 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குங்க. 16 17 51 51 27 27 07 உங்களுடைய கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. அதிகமான நம்பர்ஸ் கொடுக்கல, கம்மியான நம்பர்ஸாக உங்களுக்காண்டி நான் வந்து மொத்தமே வந்து 5 நம்பர்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். இந்த 5 நம்பர்ஸுமே 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நம்ம கொடுக்குறோம். ஏபிபிசிஏசி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்கள் 17 16 51 27 07 இந்த நம்பர்ஸை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். நம்ம வீடியோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்பர்கள் நிறைய நம்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு டைம் கெஸ்ஸிங் கொடுக்க எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் பார்த்திங்கன்னா. அதே மாதிரி நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கான கெஸ்ஸிங்கும் எனக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக இருக்கும் பார்த்திங்கன்னா. இப்போ வந்து நம்ம 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு என்னையோடைய கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி அதிகமான நம்பர்ஸ் கொடுக்காம கம்மியான நம்பர்ஸ் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். 257 416 197 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்கள். நல்ல நம்பர்ஸாக தான் வந்திருக்கு. ஸ்ட்ராங்கான வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த நம்பர்ஸை வந்து நான் உங்களுக்காண்டி கொடுக்குறேன். 246 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்கள். 246
194 194 251 ஏ போர்டில் 8 வந்துச்சுன்னா பி போர்டு நமக்கு 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் நமக்கு 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது 817 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்கள். 3 நம்பர் வைக்கிற நம்பர்கள் வந்து கம்மியான நம்பர்ஸ் தான். மொத்தமே வந்து உங்களுக்காண்டி நான் வந்து 7 நம்பர்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன். இந்த 7 நம்பர்ஸையும் உங்களுடைய மெத்தேடையும் மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் நீங்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். நம்ம முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை மட்டுமே தான் மேட்ச் பண்ணி ஃபுல்லாகவே கெஸ்ஸிங் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு அதிகமான நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுக்கல, கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுக்குறோம். உங்களுடைய கெஸ்ஸிங்கிலையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பரும் கணக்கில் வந்துச்சுன்னா மட்டுமே நீங்கள் மேட்ச் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸை வந்து நான் கொடுக்குறேன். கம்மியான நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் தான் உங்களுக்காண்டி நம்ம ஒவ்வொரு நம்பர்ஸையும் கொடுக்குறோம். எல்லாருமே கெஸ்ஸிங்காக மட்டுமே எடுத்துக்காங்க, கன்ஃபார்மாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நம்பர்ஸுங்கிறத நம்ம வந்து கொடுக்குறோம். 50 51ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 50 51 81 97 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு கம்மியான நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் கொடுக்கணும்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸை வந்து நான் கொடுக்குறேன். அதிகமான நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுக்க விரும்பலை, கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுக்குறோம். உங்களுடைய கணக்கில் இருக்குதுன்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டுமே இந்த நம்பர்ஸை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு 3 நம்பர் தான் எடுத்திருக்கோம். நல்ல நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா 92 16 50 51 81 97 எல்லாருமே வந்து 4 நம்பர் வைக்கிற நம்பர்கள் ஒரு செட்டு கண்டிப்பாக வைக்கலாம். நல்ல நம்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு 21 நடைபெறுது கார்னியா ட்ரா, சனிக்கிழமை. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லோருமே வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. ஃபைனல் கெஸ்ஸிங்காக ரெகுலராக வந்து நான் என்ன நம்பர் ப்ளே பண்ணுறேனோ அதை மட்டுமே கேஎலுக்கும் டிஆருக்கும் ரெகுலர் கெஸ்ஸிங்காக நான் வந்து ரெகுலராக வந்து கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா கேஎலுக்கும் கொடுக்குறோம், டிஆர் கேமுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா ஆல் போர்டெல்லாம் சிங்கிள் நம்பராகவே கொடுக்குறோம். ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பரில் 2 நம்பர் கொடுத்து நல்ல ஒரு வின்னிங் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். 93 600 46 847 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஆயின் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் அனுப்பி விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு ஸ்ட்ராங்கான நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் நம்ம எடுத்திருக்கோம். எல்லாருமே மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும், பயன்படுத்திக்காங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோ வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.